அண்ணே 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 உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்ணே. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் தப்பான ஆளுக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாரி அண்ணே. இல்லைண்ணே ப்ளீஸ்ண்ணே எனக்கு மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணன் அண்ணனா யாருக்குன்னு எனக்கு புரியல. இந்த பாருங்க பாஸ், எனக்கு தம்பியும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, தங்கச்சியும் கிடையாது, சித்தப்பாவும் கிடையாது, சித்தியும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேறு யாரும் நினச்சி பேசிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. போங்க. அண்ணே தப்பு தானே, நான் பண்ணது எல்லாமே தப்பு தானே. அதுக்காக நீங்கள் என்ன எவ்வளோ அடி வேணாலும் அடிங்கண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே எங்களை வெறுத்துறாதீங்கண்ணே. அண்ணே தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், எங்களை வெறுத்துறாதீங்கண்ணே. அண்ணே ப்ளீஸ் அண்ணே. அண்ணே வீட்டுக்கு வாங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. எந்திர ப்ளீஸ்ண்ணே எனக்கு என்ன தண்டனாலும் கொடுங்கண்ணே. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கண்ணே. எதுக்கடா வரணும்? எங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னடா சம்பந்தம்? இப்படி கேட்டால் எப்படிண்ணே? அண்ணே பெரியப்பா ரொம்ப பாவண்ணே. பாவமே கிடையாதுடா. நீங்கள் யாருமே பாவம் கிடையாது. நீங்கள் பண்ணதான்டா பாவம். மன்னிப்பே கிடையாது. உனக்கும் கிடையாது, உங்கள் பெரியப்பனும் கிடையாது, எவனும் கிடையாது. பா ப்ளீஸ்ண்ணே தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. பெரியப்பா ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்காருண்ணே. நொந்து போயிருக்காரு? ஓ கரெக்டு. அதான் ஒரு தம்பி உன் அப்பன் உள்ள இருக்கான்ல, அதை நினச்ச ஒரு நொந்து போயிருப்பார். வேணா ஒன்று பண்ண சொல்கிறா. பணம் செலவு பண்ணி ஒரு பெரிய வக்கீலை வச்சு கேஸை உடச்சிட சொல்லு. என்ன பண்ணுங்க, அந்த கொலைக்கும் நடராஜனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நடராஜன் முருகேசனை கொலை பண்ணல, முருகேசனை கொலை பண்ணது சிதம்பரத்தோட பையன் சந்தோஷம் பொண்டாட்டியும் கேஸ் கொடுக்க சொல்லு. பரவாயில்ல, நாங்கள் உள்ளே போகிறோம், தண்டனை அனுபவிக்கிறோம். அது ஆயுள் தண்டனாலும் பரவாயில்ல, தூக்கு தண்டனாலும் பரவாயில்ல. இந்த ஐடியா கொண்டு போய் உங்கள் பெரியப்பா கிட்ட கூட சந்தோஷப்படுவார். திரும்ப திரும்ப அதே பேசினா எப்படிண்ணே? அண்ணே தப்பு தானே, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக அப்படியே எங்களை ஒத்துக்கிட்டீங்களா? என்னென்ன பேசுறீங்க? பண்ண எல்லாத்துக்கும் நாங்கள் நிறையவே அனுபவிச்சிட்டோண்ணே. அண்ணே ப்ளீஸ் அண்ணே, அண்ணியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்கண்ணே. உங்களை கெஞ்சி கேட்குறேன். கையை விட்றா. யாரை ஒதுக்குனா? பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கிற. ஒழுங்கு முறையதே போட. ஏதோ அந்த மாடு தெரியாம மேலே ஆசைப்பட்டா, அதை வச்சு உங்க அப்பா என்ன கேம் ஆடினா? நான் உங்ககிட்ட சொன்னது நீ ஜாடா தட்டினல்ல? போட. சும்மா இப்போ வந்து அண்ணன் வீட்டுக்கு வாங்கன்னு. அதுக்கப்புறம் அண்ணன் உன் அப்பா வீட்டுக்கு வருவான். அப்புறம் அவன் பேச்சா எங்கள் அப்பன் கேட்பான். அதுக்கப்புறம் அவன் கண்டதையும் எங்களை பற்றி சொல்லுவான். அதையும் நம்பி நீங்கள் மண்டையாட்டுவீங்க. மறுபடியும் எங்களை வீட்டு விட்டு அனுப்புவீங்க, அவமானப்படுத்துவீங்க. தேவையா எங்களுக்கு? போட. இந்த பாரு, இந்த அண்ணன் தம்பின்ற உறவுல எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மரியாதையாக போ. அண்ணே நீங்கள் பேசுறது தப்புண்ணே, தப்பு. இனிமே அந்த ஆளுக்கு வீட்லேயும் இடம் இல்லை, பெரியப்போட மனசுல இடம் இல்லை. அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. இந்த பாருங்க ராஜேஷ், அது உங்களோட ஃபேமிலி மேட்டர். உங்கள் குடும்பத்துக்குள்ள என்ன வேணா நடந்துட்டு போட்டு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்ன இப்படி பேசுறீங்க? புருஷன் செத்தான் கழுத்து இந்த தாலி கூட அறுத்து எறிஞ்சாங்கண்ணா அம்மா. இதுக்கு மேலே என்னென்ன பண்ணணும்? ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? யாரா இருக்கு சொன்னாப்பா? அவங்களுக்கு வேற வேலை இல்லை, எல்லாத்துக்கும் எமோஷனாக இருக்குது. என் புருஷன் உயிரோடு தானே இருக்கிறான், அப்புறம் இதுக்கு தலையாக இருக்கிறாங்க. போ சொல்லு. அப்போ நீங்க இங்க யாருமே நம்பல? காதல் சரியா உழுல. நான் வந்து இப்போ நீங்க சொல்றதெல்லாம் நம்பணும். வெக்கமல்லடா உனக்கு? என்ன நம்புங்கன்னு எவ்வளோ கதர்ன கெஞ்சின. உன் அப்பனை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னேன், நம்புனீங்களாடா? ஸ்ரீலதா விஷயத்த சொன்னேன், நம்புனீங்களா? வைசாக்ல ஒரு வீடு இருக்குன்னு சொன்னேன், நம்புனீங்களா? டாக்குமெண்ட் எடுத்து பாருன்னு சொன்னேன், அதை நம்புனியா? அப்ப நம்பல. அப்பலாம் நீங்க நம்பல. இப்ப நான் எதுக்குடா நம்பணும்? ஏன்னா நடராஜன் நல்லவன், உங்க அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவன், நான் கெட்டவன், அப்படிதானே? ஏண்ணே நாங்க மட்டும் தான் நம்பணுமா? ஏன் நீங்க நம்பல? தெரியாம தான் கேக்குறேன். கெஸ்ட் ஹவுஸ் வாங்க அந்த ஆளுக்கு எங்கேருந்து பணம் வந்தது? வேற எங்கேருந்து? எங்க அப்பா இல்லை, உன் பெரியப்பன் சொத்து தான்.
கரெக்ட். ஆஃபீஸ் பணம் தானே? ஆஃபீஸ் பணத்தில் தானே அந்த கஸ்டர்ஸ் வாங்கியிருக்காரு. அதுதானே உண்மை. ஏன் அதுலேயும் உனக்கு டவுட் இருக்கா? எனக்கு எந்த டவுட் இல்லைண்ணே, நான் கிளியராக தான் இருக்கேன். ஆ அந்த ஆள் ஃப்ராடு தானே பண்ணும்போது அப்போ யாருண்ணே ஆஃபீஸ்க்கு எம்டி? நீங்கள் தானே. ஏன் இதெல்லாம் கவனிக்கல? அப்போ நீங்களும் அவனை நம்புனீங்களே. ஆம் ஆமாண்டா, நானும் அவனை நம்பி தான் ஏமாந்தேன். ஆரம்ப காலத்தில் நான் தப்பான வழியில் தான் போயிட்டு இருந்தேன். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்கு உங்கள் அப்பனும் ஒரு காரணம். நான் அவனு முழு பழியும் உங்கள் அப்பா மேலே தூக்கி போடல. நான் பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் அப்பன். விடியதுக்கு இதுக்கு மேலே பேச பிடிக்கல. டென்ஷனை கதை போட்டுரு. அண்ணே அவன் சரியான ஃப்ராடுண்ணே. நம்ம எல்லாருடைய வீக்னஸ் அவனுக்கு தெரியும்ண்ணே. யாருக்கு என்ன பண்ணா சரி கட்டலான்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். பெரியப்பா கிட்ட எப்படி பேசினா அவர் நம்புறது அவனுக்கு தெரியும்ண்ணே. அதை வச்சு பெரியப்பாவை நம்ப வச்சு உங்களையும் அண்ணியையும் தப்பு தப்பா சொல்லி பெரியப்பா கிட்ட உங்களை பிரிச்சுட்டானே. அது பெரியப்பாவோட தப்பு இல்லைன்னா அது அவனோட கிரிமினல் புத்தி. நீங்க வீட்டுக்கு வராம இருந்தா அவன் ஜெயிச்சுன்னு அர்த்தமாயிட்டுன. உங்களை பிரிக்கிறது தானே அவனோட நோக்கமே. ப்ளீஸ்ண்ணே, அண்ணியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்கண்ணே, இல்லைன்னா நம்ம தோத்துருவோண்ணே. ப்ளீஸ்ண்ணே, நம்ம தோக்க கூடாதுன்னு உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நாம இல்ல நீங்க நாங்க வேற வேற. நாங்க என்னைக்கோ தோத்து போயிட்டோம்டா. என்னைக்கோ தோத்து போயிட்டோம். தோத்து போய் தற்கொலை வரைக்கும் போயிட்டோம். இதுக்கு மேல நாங்க தோக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. மகன்ற அங்கீகாரத்தை இழந்துட்டேன்டா. மானம், மரியாதை, வெக்கம் எதுவுமே இல்லடா. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. யாரு நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் போராடணும்னா அவர் என்ன கேவலப்படுத்திட்டாரு. அப்புறம் என்ன விட்றா. பாரதி என்னடா தப்பு பண்ணா? உங்க குடும்பத்துக்கு அவளை கஷ்டப்பட்ட அவளை அசிங்கப்படுத்தி வீட்டு விட்டு வெளியே அமைச்சிங்க பேசிட்டு இருக்கீங்க. அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அந்த வலிக்கு ஒரு மரியாதை இருக்குடா. அந்த வலியை நீங்க உணரணும். உணருங்க. உன் பெரியப்பங்கிட்ட போய் சொல்லு, இனிமேலாம் ஒன்றும் கிடையாது. சொந்தம் பந்தம் ரத்தம் கித்தம் பையங்கியம் ஒன்றும் கிடையாது. முடிஞ்சு போச்சு. உன் பெரியப்பனுக்கு மட்டும் கிடையாதுடா, உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். முடிஞ்சு போச்சு. அண்ணே தேவி, சிவகாமி இதை சொன்னடா? ஒன்றும் சொல்லலையேப்பா. ஒன்றும் சொல்லலையா? சிவகாமி, ராஜேஷ், என்னம்மா பாரதி வீட்டுக்கு போனீங்களா? போனோம் மாமா, பார்த்தோம். பாரதி என்ன சொன்னா? மாமா மேல சந்தோஷன்னு கோவமா தான் இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பா நான் அவரை சமாதானம் பண்ணி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன்னு மாமா கிட்ட சொல்லுங்கன்னு பாரதி என்கிட்ட சொன்னா மாமா. பாரதி சொன்னலா? பாரதி சொன்ன செஞ்சிருவா. அவ சொன்ன சந்தோஷம் கேட்பான் இல்லடா, வந்துருவான்ல. எனக்கு என்னவோ அப்படி தோணல பெரியப்பா. அண்ணன் நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காரு. நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல. அண்ணன் அன்னைக்கு வைசாக் டாக்குமெண்ட் கொடுத்த போய் நாம கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். புத்தி கெட்டு போச்சே. எங்க என்ன யோசிக்க விட்டா உங்க அப்பா? எத்தனை நாடகம் பண்ணான், எத்தனை நயவஞ்சகத்தனை பண்ணான்.
அண்ணன்கிட்ட ஏதோ பாசம் இருக்கிற மாதிரி அண்ணனுக்காக உருகிற மாதிரி நடிச்சு நான் யாரெல்லாம் நம்பணுனோ அவங்க மேல எல்லாம் கோவப்பட வச்சு அதுக்குன்னு செட்டப் எல்லாம் பண்ணி பைத்தியமா அடிச்சிட்டாடா அவங்க இப்ப என்ன. எப்படி நல்லா யோசிப்பேன் நானு. பெத்த பிள்ளையே இறக்கம் இல்லாம கழுத்து பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தர்ற அளவுக்கு என் புத்தி பேதலிச்சு போயிருச்சு. எத்தனை தடவை மண்ணான் என் புள்ள சந்தோஷ், அப்பா நீங்க தப்பு பண்றீங்கப்பா, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல, உண்மையை சொல்ல விடுங்கப்பா. நான் வாயில அடிச்சிட்டேன் நானு, எங்க சொல்ல விட்டேன் நானு. அவங்க அம்மா இருந்திருந்தா எவ்வளவு துடிச்சு போயிருப்பா. அராஜகம் பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பே கிடையாது. அதனாலதான் என் கனவுல எல்லாம் வந்து இந்த கேள்வி கேட்டு தொலைச்சுக்கிட்டே இருக்கிறான் அவன் கண்ண. என்ன எப்படிப்பா வெளியே வரட்டீங்க, பெத்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? இத்தனைக்கும் பிறகு கூட நான் வருந்தி போய் அவனை கேட்டப்ப கூட என்ன சொன்ன அவன், வராதீங்க, என் புள்ள என்கிட்ட சொல்றான், நான் செத்தா கூட சுடுகாட்டு கூட வராதீங்க. நான் செத்தா அவன் எப்படிடா வருவான்? கொல்லி கூட வருவான்னு நினைக்கிறேன். இல்லடா, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. நானே என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன். வரமாட்டேன்டா, இப்படி வரமாட்டேன். மா, நினைக்கவே முடியாத அளவுக்கு இந்த வீட்ல என்னென்னவோ நடந்து போயிடுச்சுமா. ஆனா இப்பதான் எனக்கு எல்லா சொந்தத்தோட வேல்யூவும் புரியுது. ப்ளீஸ்மா, நீ தான் எப்படியாவது அண்ணனுக்கும் அன்னைக்கும் புரிய வச்சு திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். ராஜேஷ், தேவி பேசும்போது கவனிச்சியா? முதல் முறையா அவ வாயால சந்தோஷ அண்ணன் சொல்றா, பாரதி அண்ணின்னு சொல்றாடா. மா, நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நான் மாலதிய கல்யாணம் பண்ணிக்குவா? என்னடா திடீர்னு இப்படி கேக்குற? கல்யாணம் பண்ணிக்குவா வேண்டாமா? திடீர்னு கேக்குற, எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில இதெல்லாம் எப்படிடா? மா, மாலதிக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை வச்சுதான் நட்ராஜ் நம்ம எல்லாருமே முட்டாளாக்கிட்டான். சொல்லுங்கம்மா, நான் மாலதியை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லைல்ல? ராஜேஷ், மாலதி உனக்கு பிடிக்குமா? அது இது வரைக்கும் நான் அப்படி யோசிச்சது இல்லைம்மா. அப்புறம் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு என்கிட்ட கேக்குற? பெரியப்பாவை இப்படி என்னால பார்க்க முடியலம்மா. அதுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும். அண்ணனும் அண்ணியும் பழைய மாதிரி இந்த வீட்டுக்கு வரணும். நம்ம ரெண்டு குடும்பமும்
ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். பெரியப்பா முகத்துல சிரிப்பை பார்க்கணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவோமா? நாம பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா மாலதியை கல்யாணம் பண்ணிக்குவா. அது சரிடா. இதுக்கு மாலதி வீட்ல இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்களா? உங்களுக்கு ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் மாலதி பாரதியோட தங்கச்சி. அந்த ஒண்ணு எனக்கு போதும். நம்ம பாரதி குணத்துல பாதி குணம் இருந்தா போதும்டா. சரி, நீ இந்த விஷயமா உங்க பெரியப்பா கிட்ட பேசு. மாமா ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. இதுல பெரியப்பா இன்வால்வ் இருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா சந்தோஷம் ஒத்துக்க மாட்டாரு. நான் முதல்ல மாலதி கிட்ட பேசி பார்க்கறேன். ஏதோ ஒண்ணுடா, எதுவா இருந்தாலும் நல்லதே பண்ணு. என்னை பொறுத்த வரைக்கும் என் மக சந்தோஷம், என் மருமக பாரதியும் இந்த வீட்டுக்கு திரும்பவும் வரணும்டா. அதை மட்டும் நீ பண்ண, உனக்கு கோடி புண்ணியம்டா. சொல்லுங்க அங்கிள், மாமா ஏதாவது சொல்லி அனுப்புனாரா? சிதம்பரம் அனுப்பினான்னு சொல்ல முடியாது, ஆனால் சிதம்பரம் அனுப்பலைன்னு சொல்ல முடியாது. நானா வந்தேன்னு சொல்லணும். ஆனா மாமா அனுப்புன மாதிரி தான் அர்த்தம். எப்படி பாரதி கரெக்டா சொல்ற? மாமா என்ன சொன்னாரு? பாவம் அவன். என்ன சொல்றது, அவன் புலம்பிக்கிட்டே தான் இருக்கிறான். சாதாரணமா மருமக கோச்சிக்கிட்டு போயிடுவா. மகன் அப்பங்கிட்ட தன் பொண்டாட்டியோட சேர்த்து வைங்க அப்படின்னு கேட்பான். ஆனா இங்க எல்லாம் தலைகீழ நடக்குது. நாங்க கோச்சுக்கிட்டு வரல அங்கிள், வீட்டை விட்டு போக சொன்னாங்க, வந்துட்டோம். அதை பத்தியே பேசி என்ன பிரயோஜனம் பாரதி? நடந்தது நடந்து போச்சு, அதை மறந்துடு. நடந்த எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு ஆசையா தான் இருக்கு அங்கிள். ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதிலே கிடைக்கல. என்ன கேள்வி? நடராஜன் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா எதை வச்சு நான் சொத்துக்காக தான் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சிதம்பரம் மாமா முடிவுக்கு வந்தாரு? என்ன நீ? அதுதான் இப்போ அப்படி இல்லைன்னு சிதம்பரத்துக்கு தெரிஞ்சு போச்சே. நான் கேட்டதுக்கு இதுதான் பதிலா? உன்னுடைய கேள்விக்கு சிதம்பரத்துக்கே பதில் தெரியாது, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? மாமா அப்படி சொன்னதும் நான் செத்துட்டேன் அங்கிள். கையை விட வார்த்தைக்கு பலம் அதிகம். எங்க அப்பா சொல்லியிருந்தா கூட எனக்கு அப்படி ஒரு வலி இருந்திருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. மாமாவை என் பெத்தவங்களை விட நான் பெருசா நினைச்சேன் அங்கிள். அவரும் அப்படிதான் இருந்தாரு. மாமா வாயால அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதும் என்னால தாங்கிக்க முடியல அங்கிள். ரொம்ப துடிச்சு போயிட்டேன். ஓகே, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க அங்கிள். பாரதி, நீ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட. ஆனா உன் மனசு என்ன பாடுபட்டு இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. சிதம்பரம் குடும்பம் மறுபடியும் குடும்பமா இருக்கணும்னா அது உன் ஒத்தியால தான் முடியும் பாரதி. நீ என்ன செய்வியோ தயவு செஞ்சு சந்தோஷம் மறுபடியும் அந்த வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துரு. இல்லைன்னா இவ்வளவு நாள் நீ பட்ட பாடெல்லாம் வீணா போயிடும். ஆமாம் பாரதி, உன் மாமா சிதம்பரம் குற்ற உணர்ச்சியிலேயே செத்துருவான். நடராஜன்கிட்டேருந்து சிதம்பரத்தை காப்பாத்தினதே நீ. மறுபடியும் அவன் சாகரத்துக்கு நீயே காரணமா இருக்கணுமா?